சார் வணக்கம். வணக்கம் மார்ஷல். தமிழ்நாடு சட்டப்பேரவை நிகழ்வு பார்த்தீங்களா? ஆளுநர் அவர்களுடைய வாயாலேயே ஒன்றிய அரசை விமர்சிக்க வைத்து விட்டார் முதலமைச்சர் விஜய் அவர்கள். அப்படியே படிச்சுட்டு போறாரு கவர்னர். கடந்த காலங்களில் எவ்வளவு பிரச்சனைகள், இந்த மாதிரி காட்சியை பார்த்துருக்கீங்களா? RN ரவி அந்த இடத்துல இருந்திருந்து இதை அவங்க பண்ணியிருந்தா உண்மையாலுமே நானும் ஒரு சல்யூட் அடிச்சிருப்பேன். ஆனாலும் அதில் பாதி தான் உண்மை. என்ன நோக்கத்துக்காக அவர் இதை ஏற்றுக்கொண்டார்? இதே அர்லேக்கர் தானே இப்போ பக்கத்தில் இருக்க கேரளா மாநிலத்தில் அவங்களோட உரையை படிக்க மாட்டேன்னு சொன்னார். ஏன் வந்தே மாதரத்தை சுருக்கி பாடினீங்கன்னு கேள்வி கேட்டார். இங்கே வந்தே மாதரமே பாடலையே, ஏன் அதை பற்றி பேசவே இல்லை? உள்ள ஒரு அரசியல் இருக்குது, ஒன்றிய அரசியலுக்கு ஒரு திட்டம் இருக்குது. இதில் போக விட்டு பார்க்குறாங்கன்றது நமக்கெல்லாம் நல்லா தெரியுது. அவங்க அதை அப்படி தான் இன்டர்பிரட் பண்ணுவாங்க. இதுதான் அரசியல் பாருங்க, அவரையே வாசிக்க வச்சுட்டோம்லன்னு. அது படிக்கும்போது கேட்கும்போது எனக்கே வியப்பாக இருந்தது. இங்கே மும்மொழி கொள்கைக்கு இடமில்லை, இருமொழி கொள்கை தான். அதே அர்லேக்கர் தமிழக ஆளுநரே படிக்கிறாரு, ஒன்றிய அரசுக்கு எதிரானது தான். அப்போ அந்த PM ஸ்ரீ என்ன ஆக போகிறது அப்படின்ற கேள்வியெல்லாம் வருது இல்லை. ஏன் படித்தாரு? ஏன் வந்தே மாதரத்தை பற்றி பேசல? பகிர்வில் பாரபட்சம் இருக்கு, ஒரு அரசியல் சூட்சமா இதுல இருக்குன்றனால அவர் வாசித்தார். ஏன்னா பக்கத்து மாநிலத்துல இதுக்கு நேர் எதிராக அவர் செயல்பட்டு. என்ன சூட்சமம் அது நமக்கு தெரியாது, இப்ப தெரியாது. அவர் பிஜேபி தெரியாம சொல்லிட முடியுங்களா சார்? ஒரு விஷயம் நடந்திருக்கு, நீங்களே உங்களுக்கே இவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இந்த ஒரு துணிந்த பாராட்ட சந்தோஷன்றது ஒரு பக்கத்துல இருந்து பார்க்கும்பொழுது, அது இன்னொரு பக்கத்துல இது பின்னாடி பெரிய வேலை அரசு. அது இப்ப தெரியாது இல்ல, அவங்க எதுக்கு திட்டமிடுறாங்க, என்ன அவரை வச்சு இங்க சாதிக்க போறாங்கன்றது நாள் போகும்போது அடப்பாவி, இதுக்குதான் அந்த வேலை பண்ணீங்களான்னு தான் நமக்கு தெரிய போகுது. அது நடக்க போகுது. அதனால இவங்க பாத்தீங்களா அவரை வாசிக்க வச்சுட்டோம்னு சொல்றது ஒரு அரசியல். இப்படிதான் அந்த பூச்சி கொடுக்க முடியும். அது சரியா இருக்கு, கோஇன்சிடென்ஸ். அதனால அதை ஒன்றும் நான் பெரிய விஷயமா நினைக்கல. என்னன்னு பார்ப்போம். தமிழ் தாய் வாழ்த்து முதல்ல பாடினதுல மகிழ்ச்சி. நேஷனல் அந்தமே எவனாவது எந்த நாட்டில அது 2 முறை பாடுவானாங்க? இதெல்லாம் எனக்கு புரிஞ்சிக்கவே முடியல. என்ன இருக்கு பாடினாங்க, அதுதான் அந்த அப்படி இருக்குது இல்ல. அது என்ன பொருள்? ஒரு நாட்டுக்கு சல்யூட் அடிக்கிறான்ல. ஒரு நிகழ்ச்சி முடிந்தோடனே நான்லாம் சின்ன பிள்ளையில இருந்து பார்க்கும்பொழுது இறுதியில நேஷனல் ஆந்தம் அதோட முடிஞ்சு கலைஞ்சு போவோம், நாட்டுக்கு வணக்கம் செலுத்திட்டு. அந்த கௌரவம் எதுக்கு முதல்ல ஒரு தடவை கடைசியில் ஒரு தடவை இந்த ஓவர் ஆக்டிங் சொல்லுவாங்கல்ல, அதோட தேவை என்ன? பிரச்சனை எல்லாம் மூடிட்டு வந்தா கேக்குறாங்க, விட்டு பிரச்சனை இல்லை. கவர்னர் ரவின்னு கோச்சிட்டு போன மாதிரி ஒரு கோச்சிங் இல்ல, பிரச்சனைக்கே போகல. அதனோட பொருளே நீர்த்து போயிடுது இல்ல, டைல்யூட் பண்றீங்களே. ஒரு நிகழ்ச்சியில ஒரு நாட்டு வணக்கம்ன்றது தேவைதானே. ஒன்னும் தொடக்கத்துல பாடுங்க, இல்லை இறுதியில பாடுங்க. அது 2 முறைன்றது அது ரொம்ப தேவையற்றதா பொருளற்றதா படுதுன்ற நான் எனக்கு. அதாவது ஒருத்தர் காக்கா பிடிக்கும்போது சிலர் நம்ம ஆஃபீஸர்ஸோ சுப்பீரியர்ஸோ இல்லை கொஞ்சம் ஒரு பெரிய மனுஷனோ விஐபியோ பார்க்கும்போது ஏன் வணக்கம் இன்னும் திரும்ப வணக்கம், அது தெரியுதா கூழக்கம்புடுன்னு. இந்த 2 முறை நாட்டு வணக்கம் பாடுறது அந்த கூழக்கம்புடு மாதிரி தான் எனக்கு தெரியுதுங்கிற மரியாதை மனசுல இந்த நாட்டுக்கு செலுத்தணுன்ற உண்மை நேர்மை எல்லாருக்கும் இருக்கணும். ஒன்று தொடக்கத்தில் பாடுங்க, இல்லை பின்னாடி பாடுங்க. அது தேவையற்றதுன்னு நான் நினைக்கிறேன். தமிழ் தாய் வாழ்த்து முதல்ல பாடினதுல எனக்கு மகிழ்ச்சி. கடந்த நேர்காணலில் ரிசல்ட் வந்த உடனே நம்ம நிறைய விஷயங்களை பேசிட்டு நீங்கள் முடிச்சிங்க. கொஞ்ச நாளைக்கு இப்படி போகுதுன்னு பார்ப்போம், அது வரைக்கும் எதுவும் பேச வேணாம். நிறைய கட்சிகளும் அப்படி முன்னாள் முதலமைச்சர் M.K. ஸ்டாலின் அவர்கள் 6 மாதத்துக்கு எதுவும் பேச மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. எல்லாரும் பேசுகிறாங்க, நீங்களும் இப்பயே விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. என்ன காரணம்? இல்லை, நம்ம விமர்சனம்னு என்ன நடக்குது, என்னால் நடந்திருக்கலாம், என்னால் நடக்கலை அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்மளால் பேசாமல் இருக்க முடியல. நம்மளாம் அந்த ஜாதியாச்சு, அதனால நம்ம பேசுகிறோம். இந்த குற்றங்கள் இவ்வளவு நடக்கும் பொழுது பார்த்துட்டு அவரு பேசாமல் இருக்கலாம், வாய் மூடிட்டு இருக்கலாம். நம்மளால் எப்படி பொறுத்துட்டு இருக்க முடியும்? நம்ம பேசும்போது உடனே அந்த கூட்டம்லாம் என்ன கமெண்ட்ஸ் எழுதுறாங்கன்னு தெரியல. இப்போ ஃபேஸ்புக்கில் எழுதும்போதெல்லாம் கீழே இதே ஆனால் திமுக ஆட்சியில் இந்த குற்றங்கள் நடக்கும்பொழுது நீங்கள் அமைதியாக இருந்தீங்களே அப்படின்னு. அப்போது சரி, நான் அப்போ சரியான ஆள் இல்லை, உங்கள் பார்வையில் தப்பு தானே, அப்போ நீங்களும் அதே தப்பு தானே இப்போ பண்ணுறீங்க. ஆதரவாளர்களையும் சொல்கிறேன், கேட்குறாங்களா, அங்கே நீங்கள் பேசலை, இப்போ எதுக்கு பேசுகிறீங்க? அப்போ நீங்கள் பேசலை, இப்போவும் பேசாதீங்க. அப்போது குற்றங்கள் நடக்குதுன்றதை இவங்க ஏற்றுக்கிறாங்க, அது ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் ஏன் பேசுகிறீங்க, பேசலைன்றது தான். இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, இப்போ நானும் என்ன மாதிரி ஆனவர்களோ அந்த ஆட்சியை ஆதரித்தவங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்கெல்லாம் பேசாமல் தப்பு பண்ணாங்க. இப்போ அதே மாதிரி குற்றங்கள் நடக்குது, நீங்களும் தப்பு பண்ணுறீங்கன்னா எங்கே மாற்றம்? நீங்கள் தானே எதுக்காக வாக்களிச்சிங்க? ஒரு திரைப்பட வாழ்க்கையை தவிர வேற எந்த அறிவும் அனுபவமும் இல்லாத ஒருத்தருக்கு எந்த அடிப்படையில் கொடுத்தீங்கன்னா மாற்றம் தேவைப்பட்டது. நீங்கள் அப்போ நீங்களும் மாற்றம் இல்லை, அவரும் மாற்றம் இல்லை. கடந்த ஆட்சியோட ஒப்பிட்டு பார்த்து இந்த ஆட்சியினுடைய தரத்தை நிர்ணயம் பண்ணணுமா, அல்லது இந்த ஆட்சி இவர்களுடைய கெப்பாசிட்டி, இவர்களுடைய அரசியல் அனுபவம், இவர்களுக்கு இருக்கக்கூடிய காலம், இதையெல்லாம் பொறுத்து அவர்களுடைய அரசு அமைத்திருக்கக்கூடிய சூழ்நிலை, இதெல்லாம் பொறுத்து முடிவு பண்ணுமா? ரொம்ப எளிமையான ஆனால் ஒரு நல்ல கேள்வி.
நம்ம எதை வச்சு எது அளவுகோல்? ஏற்கனவே ஒருத்தன் ஆளுகிறான், அவன் ஏன்னு வச்சுக்குவோம். அவன் இதெல்லாம் இப்படி செஞ்சிருக்கிறான், இதை இன்னும் சரியா செஞ்சிருக்கலாம், இதை ரொம்ப நல்லா செஞ்சான், இதை நல்லாவே பண்ணலை, அது ஒரு செட் வச்சுக்குவோம். இப்போ அடுத்தது பி வரான். இவ்வளவு நல்லா பண்ணதை விட நீ சிறப்பாக பண்ணாதான் நீ சிறந்த மாற்றம். ஏன்னா இது ஒரு மாநிலம், ஒரு சமூகம், நாடு முன்னேறி போகணும், அவ்வளோதான். அங்கேயே தங்கிட முடியாது. தங்குனா நாகரிகமே வளர்ந்துருக்காது மனுஷனுக்கு. முன்னேறிக்கிட்டே போயிட்டே இருக்கிற சமயத்தில் இப்படி பண்ணியிருக்கிற அரசை விட அடுத்தவன் சிறப்பாக வந்தால் தான் வரணும், இல்லைன்னா அவன் போயிடணும். அந்த ஒப்பீடு தானே, ஏற்கனவே பண்ணங்களை வச்சு தான் நம்ம ஒப்பிட முடியும். விஜய் அவர்கள் ஆட்சி அமைச்சு இப்போதான் 1 மாதம் கடந்திருக்கு. 1 மாதத்துல என்ன செஞ்சிருக்கணும்னு நினைக்கிறீங்க? அது அவங்க சொல்லணும். என்னென்னலாம் நான் செய்ய போறேன்னு சொன்னாங்களோ அதெல்லாம் செஞ்சுட்டாங்களான்னு இப்போ அவங்க சொல்லட்டும். நம்ம பார்க்குறோம்ல, நம்ம எதை வச்சு அவங்களால. நான் கேட்கறது 1 மாசத்துல என்ன செஞ்சிருக்கணும்? இல்லையா, ஆட்சிக்கு வந்து அடுத்த நொடின்னு சொன்னீங்களே, நீங்கள் 1 மாதம் வரைக்கும் எடுக்கிறீங்க, அவர் அடுத்த நொடினாரு. நீங்கள்லாம் ரொம்ப ஸ்லோ, மார்ஷல்லாம் படு ஸ்லோ. அவர் இருக்காரு ஒரு விஜய், அவர் என்ன சொன்னார் தெரியுமா? உங்க அந்த வீடியோலாம் போட்டு நான் காட்டணும்னு அவசியம் இல்லை. ஆட்சிக்கு வந்த அடுத்த நொடின்னு சுண்டுனாரு. அது அடுத்த நொடி இப்போ எப்படி 1 மாதம் ஆச்சு 6 மாதம் கேட்குது அதே வாய்? என்னெல்லாம் சொன்னார் அந்த ஒரு நொடியில்? நீங்கள் என்ன இருக்கிறீங்களா இல்லை தூங்குறீங்களா? இங்கே ஆட்சின்னு ஒன்று இருக்குதா இல்லையான்னு கேட்டார்ல. அப்போ அவர் கேட்ட அதே அளவு தான் அவருக்கு அளக்கப்படும். அவர் சொன்னார்ல, இவ்வளோ குற்றங்கள் நடக்குதுன்னா என்ன நடக்குது, என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? இப்போ புள்ளி விவரப்படி பார்த்தா இதை நான் சொல்லி தான் தமிழ்நாடுக்கோ இல்லை அவருக்கோ மக்களுக்கோ உங்களுக்கோ தெரியணும்னு அவசியம் இல்லை. குற்றங்களின் எண்ணிக்கையே அதிகரித்திருக்கிறது. பொதுவாக அந்த ஹனிமூன் பீரியட்னு சொல்லுவாங்கள்ல, யாருமே புதுசாக வேலைக்கு சேர்ந்த இடத்துல பரபரப்பாக வேலை பார்க்குறதும், நம்மளுக்கு மேலே இருக்க பாஸ் முதலாளியை கவர் பண்ணுறதும், இந்த புது ஆட்சி அரசாங்கம் வரும்பொழுது பார்த்தீங்கன்னா முதல் கோப்பு என்ன போட போகிறாரு, முதல் 5 கோப்புகள் 10, முதல் மாதம், முதல் 3 மாதங்கள், முதல் ஆண்டு, இது எல்லாமே பரபரப்பான டைம், ஹனிமூன் பீரியட். எது பண்ணாலும் ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம ஊரில் பசங்க எல்லாம் கிண்டல் போவோம், புது பொண்டாட்டிக்காரன் அப்படி தான் இருப்பான், எல்லாம் 3 வருஷம் போனால் தெரியும் பொண்டாட்டி எப்படி இருக்கிறா, குடும்பம் நடத்துறது எப்படின்னு. அப்போ முதல் அந்த ஹனிமூன் பீரியடில் நம்மளுடைய சக்திக்கு அப்பாற்பட்டு மீறி ரொம்ப நல்லா பண்ணுவோம். அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கும். எது பண்ணாலும் அசத்தலாக இருக்கும். வந்தோடனே இது என்ன எல்லாரும் பண்ணியிருக்காங்க. எனக்கு எம்ஜிஆர் பீரியடில் நினைவு இல்லை. ஜெயலலிதா ஒரு முறை வந்து அதுக்கு பிறகு அவங்கள அனுப்பிட்டு அடுத்தது கலைஞரை கொண்டு வந்து அவர் போயிட்டு மறுபடியும் மீண்டும் ஜெயலலிதாவை கொண்டு வந்து பண்ணப்பெல்லாம் அந்த முதல் காலகட்டம் பார்த்தீங்கன்னா அப்படியே இம்ப்ரெசிவாக இருக்கும். ஏன்னா போன இதில் ஆட்சியை இழந்துட்டோம், இப்போ வந்த உடனே அவங்களை கவரணும்னு ஒன்று எல்லாருக்கும் இருக்கிற மன ஓட்டம் தான். அது இயல்பாக வந்த உடனே அசத்தணும்னு, அந்த புது பின்னாடிக்காரன் கதை. அந்த பீரியட்லேயே உங்களுக்கு இவ்வளவு கெட்ட பேர் வருது. இது வரைக்கும் நீங்கள் ஒப்பிட்டு பார்த்து எல்லாரும் சொல்லுங்கள். ஜெயலலிதா முதல் முறை ஆட்சிக்கு வந்த பொழுதோ, ஆட்சியை இழந்து மீண்டும் வந்த பொழுதோ, அதே போல் கலைஞர் ஆட்சியை இழந்து மீண்டும் வந்த பொழுதோ, எடப்பாடி வந்த பிறகோ, இப்போ ஸ்டாலின் வந்த பிறகோ, அந்த முதல் மாதத்தில் விமர்சனங்கள் எப்படி இருந்தது? எதை எடுத்தாலும் பாராட்டு அசத்தலாக இருக்கும். 100க்கு 105 மார்க்கு கிடைக்கும். ஏன்னா மக்களை அப்படி இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக காத்து கிடந்த அந்த வாய்ப்புக்காக 5 வருஷம் காய்ந்து அதிகாரத்தில் இல்லாமல் போனதோட அந்த ஏக்கம் தவிப்பு மக்களை கவரணும்னு அதிகப்படியாக செய்வாங்க. அதுக்கு பின்னாடி தொடர முடியாமல் போனதெல்லாம் உண்டு, அது வேற கதை. ஆனால் முதல் மாதத்திலேயே இப்படி தங்களுடைய பலவீனங்களையும் இன்னபிலிட்டிஸையும் இன்னெஃபிஷியன்ஸையும் வெளிக்காட்டி தங்களை விமர்சனத்துக்கு உள்ளாக்கி கொண்ட அரசு இது வரைக்கும் வேறு எதுவும் இல்லைன்னு நான் சொல்கிறேன். இதை யாரும் மறுக்க முடியாது. ஏன்னா வரலாறு நான் எழுதுறது இல்லையே, இருக்கிறது தான் நான் சொல்கிறேன். விஜய் அவர்கள் முதலமைச்சராக பதவி ஏற்றார். மெஜாரிட்டி இல்லை, மெஜாரிட்டிக்காக ரொம்ப நாளாக போராட்டம், அதுக்கு தேவையான ஆதரவு திரட்டி அதுக்கு பிறகு அமைச்சரவையில் பங்கு கொடுத்து அதை அமைக்க போயிட்டு அதுக்கே ஒரு 15 நாள் கிட்ட ஓடிடுச்சு. அதற்கு பிறகு அவர் வந்து நிதி நிலைமையை பார்க்கணும், அதுக்கு ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. வெள்ளை அறிக்கை வெளியிட்டு நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு அதுக்குள்ளாகவே ஒரு துணிச்சலான முடிவு, டாஸ்மாக் கடைகளை மூடுவது. 700க்கு மேற்பட்ட கடைகளை மூடி இருக்கிறாங்க. இவ்வளோ விஷயங்கள் இருக்குல்ல. ஒவ்வொன்றா போகலாமா? முதல்ல இந்த வெள்ளை அறிக்கை, தங்கம் தென்னரசு போன ஆட்சியில் பிப்ரவரியில் தான் வெள்ளை அறிக்கை கடைசியாக இன்டரிம் பட்ஜெட்டாக வெளியேறுகிற அரசாக அது வெளியிட்டு போனார். அந்த வெள்ளை அறிக்கைக்கும் இப்போ இவர் அந்த புது நிதியமைச்சர் தந்திருக்கிற வெள்ளை அறிக்கைக்கும் ஒரு ஊடகவியலாளராக நீங்கள் எல்லாத்தையும் படித்து பார்ப்பீங்கல்ல, அதில் என்னென்ன வேறுபாடுகள் மாறுபாடுகள் இருக்குன்னு சொல்ல முடியுமா? ஏதாவது இருக்கா? ஒன்றும் இல்லைல்ல. அப்போ இதை பற்றி நம்ம பெருசாக பேச வேண்டிய அவசியம் இல்லைல்ல. ஏன்னா அந்த வெள்ளை அறிக்கை வந்து அதை இவர்களெல்லாம் ஆட்சிக்கு பரப்புரை செய்யும் பொழுது 10,00,000 கோடி கடன்னு சொல்லி அதையே
பரப்புரையில மிகைப்படுத்தி சொல்லி பேசிதான் ஒண்ணுமே அரசியல் தெரியாத அந்த பையன்லாம் நம்ம பேசும்பொழுது இப்ப நம்ம காணொலி கீழே போய் பாத்தீங்கன்னா என்ன எந்த ஆட்சிக்கு நீங்க ஆதரவு கொடுக்குற 10 லட்சம் கோடி கடன் வச்சிருக்கான், இவனுக்கு ஏதோ பொருளாதாரம் தெரிஞ்ச மாதிரி 10 லட்சம் கோடி கடன் ஒரு தனி மனித கடன் சொல்லி 1,35,000 அப்படின்னு போடுறாங்கல்ல, அது ஏதோ இவன் குடும்பத்துக்கிட்ட தான் வந்து வசூல் பண்ண போற மாதிரி பிரித்து பார்த்து இந்த நாட்டுடைய கடன் சுமை எவ்வளவு இருக்குன்றத பொருளாதாரத்துல ஒரு பார்வையில சொல்லும் பொழுது தனி மனித கடன் இதுன்னு இருக்காங்க. அதை வரிகளால மக்கள்கிட்ட இருந்து மீட்க முடியும், ஆனா அதை திமுக அரசு பண்ணிச்சா? பண்ணல. அந்த இதை வைத்துக்கொண்டு இவர்கள்லாம் குதிச்சாங்களே, இப்போ என்ன ஆச்சு? அதே 10 லட்சம் கோடி கடன் தெரிஞ்சுதானே வந்தீங்க. அப்படி தெரிந்து பரப்புரையில சொன்ன பிறகுதானே நீங்க வந்து அடுத்த நொடியில நான் இலவச பயணம் பேருந்து தருவேன்னுவீங்க, பட்டதாரிகளுக்கு 4,000 ரூபான்னு சொன்னீங்க, அந்த பிள்ளைகளுக்கு பட்டு புடவை, தாய்மாமன் சீரு, தங்கம் எல்லாம் சொன்னீங்க, மகளிர் உரிமை தொகை 2,500 நீங்க நிதிநிலை வெள்ளை அறிக்கையை படிச்சுட்டு சொன்ன பரப்புரை. இப்ப வந்துட்டு எதுக்காக நீங்க வந்து பின்தயங்குறீங்க, அதை பின்வாங்குறீங்க, 6 மாதம் கால அவகாசம் கேட்குறீங்க? எல்லாம் தெரிஞ்சுதானே சொன்னீங்க நிதி நிலைமை பார்த்துட்டு. அதுல ஊழலை எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிருக்காங்க. இப்போ வந்து அந்த வெள்ளை அறிக்கை கொடுக்கறதுக்கான காரணம் இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு இன்னும் கால அவகாசம் நீட்டி கேட்க போறாங்க, இல்ல தர முடியாதுன்னு சொல்ல போறாங்க, இல்ல வரிகளை சுமத்த போறாங்க. அதுக்கு பிறகும் இவங்க எல்லாம் கொண்டாடினாங்கன்னா இவங்களெல்லாம் குடிமக்களை எந்த விதத்துல சேர்த்துக்கிறதுன்னு தெரியல. இது வரைக்கும் பண்ணது எல்லாமே தவறு. ஒரு டெமோக்ரஸி பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்பொழுது ஒரு நடிகனுக்கு வாக்களித்ததே தவறுன்னு பல கோணங்களில் அழுத்தமாக நாங்கள் சொல்லிட்டோம். இப்போவும் அதை நாங்கள் எல்லாம் தொடர்கிறோம். எந்த அரசியல் புரிதலும் அறிவும் அனுபவமும் அடிப்படை இல்லாதவரை முதலமைச்சர் நாற்காலியில் அமர வச்சுக்கிட்ட கால அவகாசம் அவர் கேட்கறதும் தப்பு, இந்த ஆதரவாளர்கள் சொல்றதும் தப்பு. அது கத்துக்கிற இடம் இல்லை. கத்துக்கிற இடம் கட்சி தொண்டனாக இருந்து கட்சியில பணிபுரிந்து மக்கள் சேவை புரிந்து கத்துக்கிட்டு தேர்தல் அரசியலுக்கு வாங்கன்னு தான் நாங்கள் சொன்னோம். அரசியலுக்கு யாரையும் நிறுத்த முடியாது, எல்லாரும் வர்றதும் நல்லது. போட்டி அதிகமான நல்ல தரமான பதவிக்கு ஆள் கிடைப்பாங்கன்றது யதார்த்த ஜனநாயக உண்மை. அதை எப்படி யார் நிறுத்துவாங்க? நாங்க சொன்னது தேர்தல் அரசியலுக்கு நேரடியாக குதிக்காத, உனக்கு ஒரு அரசியல் பின்புலம் கிடையாது, அது புரிதலே கிடையாது. இந்த பொருளாதாரத்தை விளக்கி சொன்ன ஒரு முதலமைச்சர் விஜயால இன்னைக்கு சொல்ல முடியுமா? பிஸ்கல்னா என்னன்னு அவரால் விளக்க முடியுமா? அப்புறம் ஏன் இவங்கெல்லாம் வெள்ளை அறிக்கை பத்தி பேசுறாங்க? இவங்க சொல்றது இப்ப சாக்கு போக்கல இருந்து வாக்குறுதிகள்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு. அதையும் இவங்க வந்து ஆதரவு கொடுத்து அண்ணனுக்கு இவங்க பின்னாடி நின்னாங்கன்னா அந்த நடிகை கவர்ச்சியின் மோகம் வெறியாக எல்லை மீறி நிற்கிறதுன்ற வருத்தத்தை தான் நம்ம உணர்ந்துக்கலாம். அதுக்காக இந்த மாநிலத்தை பலி கொடுக்கறது. டாஸ்மாக் கடைகளை மூடி இருக்காங்க, இதெல்லாம் நல்ல நகர்வா பாக்குறேன். அந்த 717க்கும் விவரம் கேட்டாங்களே, ஆர்டிஐல தகவல் வந்துருச்சா? எந்த இடம் சொல்லியிருக்காங்க இல்ல, 717க்கும் வந்துருச்சான்றதான் நம்ம மேலோட்டமா தகவல் கேட்டாங்க, வந்துருச்சுன்னு சொல்லக்கூடாது. 717 கடைகள் மூடப்பட்டதுன்னு அவங்க அரசு ஆணை வரைக்கும் இருக்குது. 717 இந்த முகவரியில் இருக்கிற இந்த கடை 500 மீட்டருக்குள்ள இருக்கிற பள்ளிக்கு பக்கத்துல, மருத்துவமனைக்கு பக்கத்துல, வழிபாட்டு தலங்கள் பக்கத்துல இருக்கிற these are the 717 டாஸ்மாக் outlets that are closed or shifted அப்படின்ற தகவல் வந்துருச்சா? ஏன்னா நீ ஊடகவியலாளர், நீ சொல்றது எனக்கு இன்னும் இல்ல. 2 நாளைக்கு முன்னாடி தான் பெயர்களை குறிப்பிட்டு இந்தந்த கடைகள்னு சொன்ன மாதிரி நியூஸ்ல எல்லாம் பார்த்தோம் எல்லாரும். சில கடைகள் சொல்லியிருக்கிறாங்க, நானும் அதை பார்த்தேன். 717க்கு இன்னும் வரல, அதனால லெட்ஸ் நாட் கோட். அந்த பொய்யை வந்து துணிச்சல் இருக்குல்ல, டாஸ்மாக் கடைகள் ஒரு வருமானம் ஈட்டக்கூடிய அரசு அரைவேக்காட்டு புள்ளி விவரத்தை வச்சுக்கிட்டு நம்ம பாராட்டி நம்மளே அப்படி பூசி மெழுகிடக்கூடாது. அது அவங்க பண்ணலாம், அவங்க பண்றது அரசியல். நம்ம பயனாளர்கள், கன்சியூமர்ஸ், எண்ட் யூசர்ஸ், நம்ம வந்து சரியானது, ஆமா எங்களுக்கு இப்படி நடந்திருக்கு, நல்ல ஆணை, ஏன்னா 717 இந்த கடைகள்னு தகவலையும் கொடுத்துட்டாங்க அப்படின்னும் பொழுதுதான் பாராட்ட முடியும். இப்போ வரைக்கும் அது வரல. இல்ல, அந்த அறிவிப்பு உங்களுக்கு ஒரு இனிமையா இல்லையா? திமுக ஆட்சி காலத்துல பண்ணாங்களா? அறிவிப்பு நிறைய பண்ணலாமே. எல்லாரும் ஆட்சிக்கு வந்தோடனே நான் 500 கடை முதல் கையெழுத்து சார், முதல் 3 கையெழுத்துக்கள்ல போதைப் பொருள் ஒழிப்புக்காக கையெழுத்து போட்டாரு. என்ன அந்த அதுல என்ன இருந்தது? அந்த ஆணையில போதைப் பொருள் ஒழிப்புக்காக சிறப்பு படைகள்லாம் இப்போ எல்லாத்தையும் கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வரும். சரி, ஒளிஞ்சிருச்சா? இல்ல படைகளை அமைச்சிட்டாங்களா நான் கேட்கறேன். நான் ஒளிஞ்சிருச்சான்றது அந்த இதை கேட்கல. படைகளை அமைச்சாச்சா? என்ன திட்டம், என்ன எங்களுக்கு சொல்லணும்ல. இப்போ என் பகுதியில் நான் வசிக்கிற பாலவாக்கம் பகுதியிலேயே இருக்கு, நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் பல ஆண்டுகளா. நான் முடிஞ்ச வரைக்கும் சில தகவல்கள்லாம் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். சில தகவல் சொல்லவும் நமக்கு அச்சமா இருக்கும். ஏன்னா காவல்துறையில் இருக்க சில ஆட்களையும் நமக்கு தெரியும், அரசாங்கத்தில் இருக்கிறவங்களையும் தெரியும். அரசாங்கம்னா மேல இல்லை, கீழே நம்ம மட்டத்தில் இருக்கிறவங்களெல்லாம் சொல்ல போனா என்ன இவனே உன்னை போட்டு கொடுக்குறான்னு சொல்லி, ஏன்னா அவங்ககிட்ட எல்லாருக்கும் கூட்டு களவாணிகள் தெரியும். யார் அதில் கூட்டு களவாணியா இருப்பான்னு நமக்கு தெரியாது. அப்படி இருந்தும் நான் இப்போ எப்படி அரசியல் பேசுறதே அட் மை ஓன் ரிஸ்க், பலரை பகைச்சிக்கிட்டு நான் பேசுறேனோ அது போல அந்த மாதிரி சில தகவல்களையும் கொடுத்தேன். அது நடந்துகிட்டு தான் இருக்குன்னு எனக்கு தெரியும். அப்ப எனக்கு சொல்லணும்ல,
என்ன படை அமைச்சிருக்கிறீங்க, அவங்க எங்கெல்லாம் இருக்காங்க, என்ன பண்ண போறாங்க, நீ என்ன கையெழுத்து போட்டீங்க, இப்படி சும்மா ஹாஃப் பேக்ட் இன்ஃபர்மேஷனை அவருடைய ரசிக குஞ்சுகள் கேட்பாங்க. நான் கேட்க முடியாதுல்ல, எனக்கு தெரியணும்ல. தெரிஞ்சா நானும் சந்தோஷப்படுவேன்ல. ஆமா, இது ரொம்ப வலிமையா இருக்கு இந்த திட்டம், அந்த படை, இவங்க இங்க இருக்காங்க, இந்த இப்படி தகவல்கள் கொடுக்கலாம், பொதுமக்களுக்கு தெரிஞ்சா தானே. நான் ஒரு இடத்துல சந்தேகப்படுறோம், ஒருத்தன் நடமாட்டம் இப்படி இருக்கு, அடிக்கடி இப்படி வராங்க போறாங்க, எங்களுக்கு சரியா தெரியலன்னு தகவலை யார்கிட்ட கொடுக்கறது சொல்லணும்ல. அதனால இந்த அப்படி ரொம்ப மர்க்கியா கலங்கலா இருக்கிற அந்த தகவல்களை சொல்லி நம்ம மெச்சி பாராட்டி தப்பிச்சு போயிட்டே இருக்கக்கூடாது. துல்லியமா தெளிவா சரியா பேசணும். அதனால தானே முதல்வரே பேசுங்க பேசுங்கன்னு பேசாம முதல்வர் இவர் தானே முதல் முறை. யாராவது பேசட்டும் சொல்லட்டும்ங்கிறேன். நான் இப்ப முதல்வர் விஜய் தான் இது சொல்லணும்னு நான் சொல்லவே இல்லை. அந்த தகவல்களை பொதுமக்களுக்கு எங்களுக்கு கொடுங்க. எங்க இருக்காங்க அந்த படைகள், என்ன எண்ணுக்கு? இப்ப பாருங்க, சாலை விபத்து நடந்தா இந்த எண்ணு அழைக்கணும்னு எனக்கு தெரியும்ல. முதல் உதவிக்கு மருத்துவ ஆம்புலன்ஸ்க்கு என்ன எண்ணு அழைக்கணும்னு தெரியும்ல. காவல்துறை அவசர உதவிக்கு எனக்கு எண் தெரியும்ல. அப்ப இது இந்த படையை அமைச்சிருக்கீங்கன்னா எந்த எண்ணுக்கு யாரை நான் அழைக்கணும்? என் பகுதியில் ஒவ்வொரு மாவட்டத்தில் யார் எங்க இருக்காங்க, நான் என்ன பண்ணணும்? அதனால இதுலயும் ஒன்றும் நம்ம பாராட்ட முடியாது. பேருக்கு அந்த மாதிரி சொல்லி இவங்க தப்பிக்கிறதுக்காக தான் அந்த சிங்கப்பெண் படையை பத்தி பேசினாலும் அது வருத்தம் தான் மிஞ்சுது. ஏன் பரவலா படைகள் அங்கங்க போயிட்டு எல்லாத்தையும் கண்காணிக்கல? எனக்கு சில சந்தேகங்கள் இருக்கு. எனக்கு தகவல்கள் போதுமான அளவு என்கிட்ட இல்லை. இந்த சிங்கப்பெண் படை எல்லா மாவட்டங்களையும் அமைச்சிருக்காங்களா? தமிழ்நாடு முழுக்க எல்லா இடங்களும் தான் அமைச்சிருக்காங்க. அதுக்குன்னு 300 கோடிக்கு மேல ஒதுக்கி ஒதுக்கி இருக்காங்களா? ஆமா, நிதி ஒதுக்கி இருக்காங்க. 300 கோடிக்கு மேல ப்ராஜெக்ட். அது புதுசா ஆள் போட்டிருக்காங்க. அவங்களுக்கு ட்ரைனிங் எல்லாம் முடிஞ்சிருச்சு. அதெல்லாம் பண்ணி இப்போ புதுசாக ஆள் போட்டிருக்காங்க. அவங்களுக்கு என்ன இல்லைன்னா அவங்களுக்கு அந்த லத்தி இல்லை, கேஸ் ஃபைல் பண்ண முடியாது. மற்றபடி அரெஸ்ட் பண்ண முடியுமா? போலீஸ்ட ஒப்படைக்கலாம். இல்லை, அரெஸ்ட் பண்ண ஸ்பாட் அரெஸ்ட் பண்ண. இப்போ ஒரு குற்றம் நடக்குது, இவங்க பெண்கள் அங்கே போயிட்டு இருக்காங்க, ஒரு பள்ளி பக்கத்துலையோ கல்லூரி பக்கத்துலையோ பொது இடங்கள்லையோ மறுத்து எங்கேயோ ஒரு இடத்துல ஒருத்தர் அத்துமீறான்னு தெரியுது. இவங்களோட நடவடிக்கை என்னவா இருக்கும்? ஏன்னா அவங்களுக்கு ஆயுதம் கிடையாது. அரெஸ்ட் பண்ண முடியுமா? ஏன்னா சோஷியல் கிரிமினல் சாதாரணமான ஆளுங்க இல்லை. சும்மா முதல் நிலை அந்த மாதிரி எதையோ ஆசையில வெறியில பண்றவனும் இருப்பான். காலகாலமாக இதே பண்ற தொழிலா இருக்கவனும் இருப்பான். மிகப்பெரிய கடும் குற்றவாளியா இருப்பான். அவனை டேக்கிள் பண்ற அளவுக்கு இவங்களுக்கு அதுக்கு தான் ட்ரைனிங் இருக்கான்னு நான் கேட்டேன். இது சரியா திட்டமிட்டு அவ்வளோ நேர்த்தியா பண்ணியிருக்காங்களா, இல்லை கண் துடைப்புக்காக நம்ம நிறைய வீரவசனம் பரப்புரையில் பேசினமே மக்கள் எதுவும் கேட்டக்கூடாதுன்றதுக்காக ஒரு லான்ச் நிகழ்ச்சி நடத்தி அப்படி பண்ணிட்டாங்களான்ற ஆழத்தை மக்கள் புரிஞ்சுக்கணுன்றதுக்காக நான் கேட்குறேன். இப்போ நான் கேட்ட கேள்வியை அவருடைய ரசிகர்கள் கேட்கறதுக்கு அவங்களுக்குலாம் தோணவே தோணாது. ஏன்னா சிந்தனையற்றவர்கள். இப்போ இது மூலமாவா தெரிஞ்சுக்காங்கல்ல, இப்படியெல்லாம் கேட்கலாம் தெரியணும். ஆமா இல்லை, இவங்க என்ன பண்ண முடியும்னு. இப்போ 2 பேரோ 4 பேரோ ஒரு இடத்துல இருக்காங்க, பிரிஞ்சு அங்கே ஆள் ஒரு பக்கத்தில் ரோந்து கண்காணிப்பில் இருக்காங்க. ஒரு பெண் பார்க்குறா, 2 ஆண்கள் அத்துமீறாங்க. எப்படி கையாளுவாங்க சிங்கப்பெண் படை? இவங்க சேர்ந்தே அப்படியே தான் அணியா நிற்பாங்களா? ஒருவேளை ஒரு பெண் தனியா, சிங்கப்பெண் தனியா ஒரு இடத்துல இருக்கிற இடத்துல ஒரு குற்றத்தை பார்க்குறாங்க, அங்கே 2 ஆண்கள், இப்போ கோவையில் நடந்த நிகழ்ச்சி மாதிரி அவங்க அந்த இடத்துல தற்செயலா அந்த வழியாக போகிறாங்க. ஒரு பெண் தனியா அந்த 2 ஆண்களை எப்படி கையாள முடியும்? அவங்களுக்கு என்ன ட்ரைனிங், பாதுகாப்பு இருக்கு? கையில் ஆயுதம் கிடையாது, பெரிய அதிகாரம் கிடையாது. அரெஸ்ட் பண்ற அதிகாரம் இருக்கா? கை விலங்க மாட்ட முடியுமா? இல்லை அந்த அளவுக்கு இவங்களுக்கு உடல் வலிமையும் அல்லது அதை அரெஸ்ட் பண்ணக்கூடிய அனுமதி, சட்ட அனுமதி இதெல்லாம் இருக்கான்னு எனக்கு தெளிவில்லாம தான் நான் கேட்குறேன். சட்ட ரீதியா நடவடிக்கைக்கு அவங்கள ஒப்பு கொடுப்பாங்க. அது திரும்ப பாருங்க, அப்படியே வேக மர்க்கியா அப்படியே கலங்கின இது மாதிரியே பேசி போகக்கூடாது. தெளிவா இப்ப நான் சொல்ற மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கும் பொழுது அந்த பெண்ணுக்கு என்னெல்லாம் செய்ய சாத்தியக்கூறுகள் இருக்கு நம்ம பார்க்கணும்ல. இப்ப சிங்கப்பெண்ணுக்கே பாதுகாப்பு தேவைப்படுற ஒரு சூழல் என்ன பண்ணுவீங்க? 2 ஆண்கள் அத்துமீறும் பொழுது அந்த பெண்ணு பொதுமக்கள் கத்துற மாதிரியே அந்த சிங்கப்பெண்ணு கத்துவா, எல்லாம் வாங்க உதவிக்குன்னு கூப்பிட்டா பப்ளிக் எல்லாம் ஓட தான் போறாங்க. இப்ப எல்லாம் உடனே வீடியோ ரெக்கார்ட் பண்றதுக்கு எடுத்து ஃபேஸ்புக்ல போடுறதுக்கு தான் எல்லாரும் எடுக்கிறாங்க இல்லையா? உதவிக்கு நிறைய பேர் வர்றதில்லை, நிறைய இடங்கள்ல நம்ம பார்க்குறோம். அப்ப என்ன ஆகும் இந்த சிங்கப்பெண்? அதனால இது இன்னும் சரியா திட்டமிட்டு செயல்படுத்தப்படல. இது நல்ல எண்ணம். இவர் பரப்புரையில பேசும்பொழுதே நாங்கெல்லாம் ஆச்சரியப்பட்டோம். இது நல்ல திட்டம் தான். சாலையில் அந்த சீருடையோட 2 பெண்கள் அப்படி அந்த இடத்துல நடந்து போகும்போது ஒரு பாதுகாப்பு உணர்வு பெண்களுக்கு வர்றது நிச்சயம் மகிழ்வான விஷயம். ஆனால் நடைமுறையில் இது எவ்வளவு தூரம் சாத்தியம்? அதுக்கு நீங்க என்ன முயற்சி எடுத்திருக்கீங்கன்றதான் நான் கேட்கிறேன். அவசரப்பட்டு எதையோ நீங்க ஆரம்பிச்சு தொடங்கி விட்டுட்டு ஒரு நிகழ்ச்சியை நடத்திட்டு போறது எளிது. பத்திரிகை எல்லாம் கவர் பண்ண தான் போறீங்க எல்லாரும். சரி, நடைமுறையில அது சாத்தியப்படுற அளவுக்கு என்ன? அதுக்கு தான் ட்ரைனிங் எப்படி 10 நாள்ல 15 நாள்ல பண்ணியிருக்க முடியும்? ஆட்சிக்கு இவ்வளவுதான் ஆகுது. இன்னும் ஒரு சோஃபா வியாபாரமே அவர் இன்னும் முடிக்கல. இதுல எங்க இருந்து இந்த பிள்ளைகளை தேர்ந்தெடுத்து எப்போ ட்ரைனிங் அனுப்பி ஒரு காவல்துறையின் கோட்பாடுன்னு ஒண்ணு இருக்குல்ல, பொதுமக்கள்னா யாரு, காவல்துறைனா யாரு, நமக்கு என்னென்ன கடமை பொறுப்பெல்லாம் இருக்கு, அவங்க எப்படியெல்லாம் நடந்துக்குவாங்க, இந்த ட்ரைனிங் 1 வாரம் 10 நாள்ல முடியறதா? இது
எவ்வளோ அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். நீங்கள் பெரிய எஃப்ஐஆர் போடுற அதிகாரமோ ஏதோ இல்லைன்னா கூட இவங்க ஒரு காவல்துறையில் ஒரு முக்காவாசி காவல்துறையில் இருக்கிற பெண்கள் தானே. அப்போ அவங்களுக்கு எல்லாம் கற்றுக் கொடுக்கணும்ல. அந்த ட்ரைனிங் எவ்வளவு நாள் ஆகும்? உடல் வலிமை, மன வலிமை, மனோ தத்துவமா, உளவியல் ரீதியாக அவங்களை எப்படி அணுகணும், சாதுரியமாக எப்படி ஒரு குற்ற நிகழ்வு நடக்கும் பொழுது அதை கையாளணும், மேற்கொள்ளணும்னு எல்லாம் சொல்லிக் கொடுக்கணும்ல. பெண்கள் இயல்பாகவே கொஞ்சம் அதிகமாக உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள். ஆனால் காவல்துறையில் இருக்கவங்க அப்படி நடந்துக்க முடியாதுல்ல. அதை எப்படி அந்த இடத்த கையாண்டு அதை மேற்கொண்டு அவனை டு ஓவர் பவர் அவனை செய்ய முடியுன்ற ட்ரைனிங் எல்லாம் ஒரு வாரத்தில் 3 நாளில் முடிச்சிருக்க முடியும்னு நினைக்கிறீங்க? இந்த டீட்டெயில்ஸ் தான் மக்களுக்கு இவங்க விவரிக்கணுங்கிறேன் நான். எல்லா மக்களையும் எஜுகேட் பண்ணுங்க. இப்படிதான் நாங்கள் இதை அமைச்சிருக்கிறோம், இதுக்கு இன்னும் நாள் தேவைப்படும் செய்யணும்னா அதுக்கு கால அவகாசம் கேட்டால் புரிஞ்சுக்கிறோம். அதுக்கு தான் இப்போ கால அவகாசம் எதுக்கு எடுத்தாலும் உடனே கேட்குறீங்களேன்னா எல்லாத்தையும் கேட்கல. ஒரு திட்டத்தை அறிவிக்கணும்னா திட்டமிடல் வேணும். அதற்கு இவங்க பட்ஜெட் நிதி ஒதுக்குறது எவ்வளோன்னு பார்க்கணும். இதை எவ்வளவு நாளில் இதை நடைமுறைப்படுத்த முடியும்னு பார்க்கணும். யாரெல்லாம் பயனாளர்கள் ஆவாங்க, இவங்களை எப்படி தேர்ந்தெடுக்கிறது, இதுக்கெல்லாம் கால அவகாசம் கொடுக்க முடியும். குற்றங்கள் நடக்கிறதுக்கு எப்படி கால அவகாசம் கொடுக்க முடியும்? நீங்கள் அரசியலுக்கு புதுசுன்றதுக்காக எல்லா பிள்ளைகளும் தங்களுடைய கற்பையும் உயிரையும் இழந்துட்டு இருக்கணுமா? இதைத்தான் நாங்கள் கேட்குறோம். இப்போ இவங்களுடைய ஆதரவாளர்கள் அவங்க என்ன மனநிலையில் இருக்காங்கன்னா, நித்யானந்தா ஒரு தீவு வாங்கினார்ல கைலாசம், அதை போய் இவர் முழுக்க நிர்மாணித்து கட்டடங்கள்லாம் எழுப்பி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அமைத்து ஆட்களை கொண்டு வந்து குடியிருப்பு ஏற்படுத்தி ஒரு வரைபடத்தில் அதை கொண்டு வந்து அதற்கு சட்ட உரிமைகள் வாங்கி நிலைநாட்டி குடியரசோ முடியரசோ தன்னாட்சியோ கொடுங்கோல் ஆட்சியோ ஏதோ அமைக்கிறது. அப்படி தமிழ்நாடு பண்ணிட்டு இருக்க மாதிரி இவங்கெல்லாம் கால அவகாசம் கேட்குறாங்க. தமிழ்நாடு சீரும் சிறப்புமா பிற மாநிலங்கள் வியந்து பார்க்கிற முன்னோடியாக உதாரணமாக எடுத்துக்கொண்டு பல திட்டங்களை தங்கள் மாநிலங்களில் நடைமுறைப்படுத்தக்கூடிய அளவுக்கு நடந்து கொண்டு இருக்கிற ஒரு மாநிலம் மேலே போய்கிட்டே இருக்கு. இது நீங்கள் என்னத்துக்கு கால அவகாசம் கேட்குறீங்க? உங்களுக்கு ரெடிமேடாக உங்கள் கையில் தூக்கி சமைச்சு கொடுத்துருக்குறோம், நீங்கள் எடுத்து பரிமாற வேண்டியதா உங்கள் வேலை. எதுக்கு நீங்கள் கற்றுக்கிற கால அவகாசத்தை அவங்களுடைய ஆதரவாளர்கள் உடனே விமர்சிக்கிறீங்களே, கால அவகாசம் கொடுங்கன்னு. குற்றங்கள் காவல்துறை அதே காவல்துறை தானே. நீங்கள் வந்த உடனே அந்த ஆட்சியாளர்கள் அமைத்த அதிகாரிகளை வேற இடத்துக்கு தூக்குவீங்க, மாற்றுவீங்க, இது இயல்பு. ஆனால் காவல்துறை எங்ககிட்ட தானே இருக்குது. தேர்தல் முடிவுகள் வந்தாலும் வரலனாலும், யார் வென்றாலும், தனி பெரும்பான்மை கிடைத்தாலும் கிடைக்கலனாலும், அன்னைக்கு காலையில 8 மணிக்கு போலீஸ் ஸ்டேஷன் போகிற காவல்துறை அதிகாரிகள் போயிட்டு தானே இருந்தாங்க. அப்போ அவங்களுடைய கடமையும் பொறுப்பையும் செஞ்சுக்கிட்டே தானே இருந்தாங்க. நீங்கள் அவங்களுக்கு ஆணை இடலை, கட்டளை இடலை, கட்டுக்குள்ளே எடுக்கலை. முதல்ல வந்த உடனே சட்டம் ஒழுங்கு தானே முக்கியம். நீங்கள் உங்களுடைய சோஃபா அரசியலை பார்த்துக்கிட்டு ஹார்ஸ் ட்ரேடிங்கில் எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குற வேலையை பார்த்துட்டு இருந்தா குற்றம் இப்படி தான் நடக்க செய்யும். சோஷியல் கிரிமினல்ஸ் பார்த்துக்கிட்டே இருப்பான்ல, எது பலமான அரசு எது பலவீனமான அரசுன்னு குடிமக்களுக்கு வாக்காளர்களுக்கு கூட தெரியாமல் போகலாம். குற்றவாளிகளுக்கெல்லாம் தெரியும் எப்போ கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கிறோம். அதுதான் இந்த குற்றங்கள் நிகழ்ந்ததற்கான காரணம். அவங்க இதில் பிஸியாக இருக்காங்க, ஆட்களை விலைக்கு வாங்குறதுல. இதுதான் நம்மளுக்கான நேரம்னு கொலை, கொள்ளை, வன்புணர்வு, பாலியல் குற்றங்கள் எல்லாம் நடக்கிறதுக்கு காரணம் அதுதான். அதைத்தான் நாங்கள் கேட்குறோம். வந்த உடனே நீங்கள் காவல்துறையில் தான் முதல் கவனம் செலுத்தணும். சட்டம் ஒழுங்குக்கு பிறகு தானே எதுவுமே. அது தறிகட்டு போனால், மக்கள் சிதற ஆரம்பித்தா, அமைதியை இழந்தா, இந்த சோஷியல் கிரிமினல் செயல்பட தொடங்கினா இந்த மாநிலம் என்ன ஆகும்? ஏன் தமிழ்நாடுக்கு அமைதி பூங்கான்ற சொல்லு வந்தது? ஒப்பிட்டு பார்க்குறாங்க பிற மாநிலங்களோட பார்க்கும்பொழுது. இங்கே வந்தால் தங்களோட பிள்ளைகளை படிக்க வைக்கலான்னு நிறைய நார்த் இந்தியன்ஸும் எல்லா மாநிலங்களையும் ஏன் இங்கே வந்து படிக்கிறாங்க? ஏன் பிள்ளைகளை துணிவாக இங்கே அனுப்புகிறாங்க? எத்தனை பெற்றோர் சொல்கிறாங்க தமிழ்நாடுக்கு போனால் பிள்ளைங்க நல்லா இருக்கும்னு. அதை நீங்கள் அந்த குறிப்பிட்ட வேளையில் இந்த 40 நாட்களில் பாதுகாக்க தவறிட்டீங்க என்ற நடைமுறை நிகழ்வு சார்ந்த குற்றச்சாட்டு தான் எங்களுடையது.